தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு தொடர்பாக காவல்துறையினர் 50 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். மாநாட்டுக்காக 200 ஏக்கர் பார்க்கிங் வசதிக்காக 300 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க கட்சியினர் முடிவு செய்திருக்கின்றனர். தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு தொடர்பாக தற்போது காவல்துறையினர் 50 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். போக்குவரத்து சிக்கல்கள், விஜய் பயணிக்கும் வழிகள், மாநாட்டு இடத்தை தொண்டர்கள் அணுகுவது குறித்து காவல்துறையினர் ஆய்வு செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையின் கேள்விகளுக்கு அளிக்கப்படும் பதிலின் அடிப்படையில் மாநாட்டிற்கு அனுமதி அளிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு தொடர்பாக தற்போது காவல்துறையினர் 50 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான் கிறிஸ்டோபர், இந்த 50 கேள்விகள் தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது அரசியல் கட்சியின் முதல் மாநில மாநாட்டை மதுரையில் தான் நடத்த திட்டமிட்டிருந்தார். ஆனால் பல்வேறு காரணங்களால் மதுரையில் நடத்தப்படாமல் பின்னர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வீசாலையில் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக கொடைக்கானலில் ஜனநாயகன் இறுதிக்கட்ட படப்பிடிப்பிற்காக செல்லும் போது மதுரை விமான நிலையம் வந்த விஜய் வேறொரு சந்தர்ப்பத்தில் தன்னை பார்க்க ரசிகர்கள் யாரும் வர வேண்டாம், வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை மதுரையில் சந்திக்கிறேன் என்று அப்போது கூறியிருந்த நிலையில் அதை நிறைவேற்றும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி என்னும் பகுதியில் நடக்கவிருப்பதாக நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் மாநாட்டுக்கான பந்தல் நேற்று நடப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மதுரை மாவட்ட எஸ்பி இடம் கடிதம் அளித்திருந்தார். தற்போது இம்மாநாட்டுக்கு அனுமதி தொடர்பாக பல்வேறு கேள்விகளை மதுரை மாநகர காவல்துறை தாவேகாவிடம் கேட்டுள்ளது. அந்த கேள்விகள் என்னவென்றால், யார் தலைமையில் மாநாடு நடைபெற உள்ளது, வேறு விஐபிகள் விஜய் தவிர்த்து வேறு முக்கிய விஐபிகள் யாரும் பங்கேற்கிறாரா, அதே போல தொண்டர்கள் எவ்வளவு பேர் மாநாட்டுக்கு வர உள்ளனர், எங்கிருந்தெல்லாம் தொண்டர்கள் வருகை தர இருக்கின்றனர், அவர்கள் பயணிக்கும் வாகனங்களுக்காக நிறுத்தும் இடம் உள்ளிட்டவை அடங்கிய 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை மதுரை மாவட்ட காவல்துறை கேட்டுள்ளது. மேலும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் நாங்கள் வருகிறோம் என்று ஒவ்வொரு நகர்வுகளையும் பார்த்து செய்து வரும் விஜய் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இதுவரை இரு பெரு திராவிட கட்சிகளும் மாநாடு போன்ற எந்த ஒரு கூட்டமும் நடத்தப்படாத புது இடத்தை தற்போது தேர்வு செய்து இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளார். அங்கு 200 ஏக்கர் பரப்பளவில் மாநாடும் அந்த பகுதிக்கு எதிரே உள்ள 300 ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்துமிடமும் அமைக்க கட்சி திட்டமிட்டுள்ள நிலையில் மொத்தம் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த பகுதியில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. அந்த பகுதியில் மாநாடு போது போக்குவரத்துக்கு ஏற்படும் சிக்கல்கள், விஜய் பயணிக்கும் வழிகள், அவருக்கான பாதுகாப்பு, மாநாட்டுக்கு வருபவர்கள் அவ்விடத்தை எவ்வாறு அணுகுவது போன்ற கேள்விகளை முன்னெடுத்து மதுரை மாவட்ட காவல்துறையினர் அந்த இடத்தை விரைவில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளவும் உள்ளனர். இந்த ஆய்வு மற்றும் காவல்துறை கேள்விகளுக்கு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அளிக்கும் பதிலின் அடிப்படையில் தான் ஆராய்ந்து இந்த மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படும் என காவல்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.